யார் தன்னுடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டும், யார் தன்னுடைய வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தனது இனபந்துக்களை சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயுள் கூடணுமா, நீண்ட ஆயுள் வேண்டுமா, லாங் லைஃப் வேணுமா, இரண்டாவது உங்களோட வருமானத்துல பரக்கத்து வேணுமா. எங்கட தியரி என்ன, தொடர்புகளை குறைச்சு கொள்ளணும். உறவு சொந்தம் பந்தம் என்று போனோம் என்றால் டென்ஷன் கூடி, பிரஷர் கூடி, சீனியும் கூடி, செலவும் கூடி, ஆயிலும் குறைஞ்சி, பட்ஜெட்ல துண்டும் புழும். இதான் எங்கட தியரி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரியில் கிதாபுல் அதபில் பதிவா இருக்கிற ஹதீஸ், ஆயுள் கூடணுமா, உங்களோட வருமானத்துல பரக்கத்து வேணுமா, இனபந்துக்களை சேர்ந்து நடங்க, அவங்கள நல்லா கவனிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இது பெரிய யதார்த்தம், உண்மை. லீவுல ஊருக்கு போனா சில ஆக்கள் ஒளிஞ்சு கொண்டு தான் நிற்கிறேன். சிலவங்க இப்ப கொழுப்புக்காக இருந்துடுற, ஊர் பக்கமே போறல, போனாலும் ராவுக்கு போய் சுபகோட வந்துடுற. ஏண்டா வந்து மொச்சிருவாங்களோ மாமா மாமி பெரிய மாவு. கொஞ்சம் வசதி வந்தா தாய்ப்புள்ளத்தனமும் 4 பக்கத்தால வந்துடும். ஆதமலிசாத்துல புள்ள எல்லாருமே தாய்ப்புள்ளதான். தாய்ப்புள்ளத்தனத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. மகேன் நான் யாரு தெரியுமா, சொல்லுங்க நீங்க யாரு, உங்களோட வாப்பட இனி வாப்பட, தம்பிட இனி தம்பிட, உங்களோட அந்த சாட்சிட மகன் முடிச்சிக்கிற ஏண்ட புள்ளட புள்ளையத்தான், நீங்க எனக்கு பேர புள்ள இல்லையா, இனி என்ன விஷயம், விஷயத்துக்கு வாங்கும். ஒரு பெரிய என்னமோ ரஸாக் மாதிரி, நீ அப்துல் ரஸாக், ரஸாக் அல்லாஹ், அப்துல் ரஸாக்காக இருக்கிற நீ பெரிய ரஸாக் மாதிரி அந்த ஆளை பாக்குறாய். ஏழுமுடா கொடு, இல்லாட்டி கவுலும் மஅரூஃப். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா, கையில் ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை கவனிக்கிறேன். அப்படி அவன் சரி சரி சரி, சொந்தம் எல்லாம் ஈகட்டும், அதெல்லாம் ஈகட்டும், எல்லாரும் சொந்தம் தான், விஷயத்துக்கு வாங்கலே, உங்களுக்கு என்ன வேணும். இப்ப சில நேரம் அவ ஒன்றும் கேட்டு வந்திக்க மாட்டா, அம்மா அவங்கள பார்த்துட்டு போக வந்தேன்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சந்தோஷம், கேள்விப்பட்டேன் நீங்க நல்ல நிலைமையில இருக்கிறீங்க என்று, உங்களை பார்த்துட்டு வந்த பிள்ளை. ஆனா இவர் அவசரப்படுவார், என்னாண்டா என்னமோ கேட்கத்தான் வந்தீங்கன்னு சொல்லி. ஒரு காலத்துல எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, கவனமா நான் சொல்லணும், ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு சலாம் சொல்ல வேணும். பிறகுதான் எனக்கு விளங்கிச்சு, அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னா பொறுவாங்க, சலாம் சொன்னா பதில் என்ன பொறுவாங்க. சலாம் சொல்றது கேட்கறதுக்கு தான் ஒரு மனப்பதிவு. இந்த பார்வை வந்துடப்படாது, ஆபத்தானது, மிக 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 ஆபத்தானது. அல்லாஹ் ரஸாக், நாம் அனைவரும் அப்துல் ரஸாக்குகள். ஏதோ அவன் மனம் வச்சு கொஞ்சம் தந்திக்கிறான். ஒரு நெருக்கமான ஒரு நண்பர் இருக்கிறார், நல்ல வசதி படைத்தவர், உங்களை பலருக்கும் அவரை தெரிஞ்சிருக்கும். அவர் அடிக்கடி சொல்லுவார், அல்லாஹ் ஒரு காலத்துல என்ன பசியால பட்டினியால வறுமையால சோதிச்சான், இப்ப அல்லாஹ் எனக்கு காசை தந்து பணத்தை தந்து சோதிக்கிறான். அன்று பசியால் பட்டினியால் அவன் என்னை சோதித்தது எனக்கு நன்கு விளங்கியது. பணமும் காசும் செல்வமும் ஒரு சோதனை என்பதை அண்மை காலம் வரை நான் விளங்கி இருக்கவில்லை. இப்போதுதான் அதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால தான் இந்த பணிகளில் ஈடுபடுறேன், என்னோட நீங்களும் சேர்ந்துக்கோங்க. இதுதான் அவருடைய வளமையான தஷ்கீத். இப்படித்தான் எல்லாரும் அழைப்பார், கூப்பிடுவார். இது பெரிய யதார்த்தம். மனிதன் இருக்கிற பெரிய பலையினம் தான் மறதி. எங்களோட பழைய நிலையை நாங்க மறக்கிறது. நாங்க எப்படி கஷ்டத்தில் இருந்தோம், எப்படி நெருக்கடியில் இருந்தோம், எப்படி சிரமத்தில் இருந்தோம் மறக்கிறது. அல்லாஹ்வுட பெரிய ரஹ்மத்தான், அருள் தான் இந்த பழச மறக்க அமைகிறது. இருந்தால் நாங்க எப்பயும் ஆரோக்கியமா இருப்போம். மக்களுடைய நிலைமைகளுக்கு நல்லா விளங்கும்.
யார் தன்னுடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டும்,